சிறகடிக்க ஆசை இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முத்து வந்து மீனாவுக்கோசரம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. சப்போர்ட் பண்ணி பேசும்போது ரோஹிணியை வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவுமே போய் அவங்களும் காஃபி போட்டு கொண்டு வராங்க. குடிச்சு பார்த்துட்டு இது என்ன காஃபியா, பாவக்காய் ஜூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி நல்லா தான் போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணியும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆமாம், உனக்கு பொய் சொல்கிறது ஏமாத்துறதை தவிர வேற ஒன்றுமே உனக்கு தெரியாது, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாலே அவகிட்ட கேட்டு கற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்லவுமே முத்துவுக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து வேலைக்காரின்னு சொல்கிறீங்க, அவள் என் பொண்டாட்டி, எனக்கு அவளுக்கு சண்டைன்னா நீங்கள் என்ன வேணுமோ பேசுவீங்க, அதை நான் கேட்டுட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். என்னை இனிமேல் நான் இருக்கிறப்பே சரி இல்லாதப்பே சரி மீனாவை பற்றி யாராவது தப்பாக பேசுவீங்கன்னா அவ்வளோதான், இந்த வீட்டில் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவிச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து ஒரு சமையல்காரங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க என்ன இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சமையலுக்கு தான் ஆண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நல்லா சமைப்பீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா சமைப்பேன் மேடம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் இன்றைக்கி லஞ்சு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. லஞ்சுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றாங்க. வாங்க மேடம் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா செஞ்சுருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஒரு பருக்க கூட வைக்காமல் அமைச்சு அம்பட்டி சாப்பிட்ருவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரிமாறு பார்ப்போம், எப்படி தான் நீயும் செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஒரு வாய் வச்சோடனே காரம் பயங்கரமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ காரம் காரம் அப்படின்னு சொல்லி சுருதியெல்லாம் அழுகுறாங்க. கத்தவு மேலே என்ன ஸ்ருதி அவ்வளோவுக்குலாம் காரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணிக்கும் காரம் தான், ஏன்னா இருந்தாலும் வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, காரம் இல்லாத மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்புறம் வந்து விஜயா வந்துக்கிட்டு, ஐயோ என்னதான் சமைச்சு தொலைஞ்சோ, காரத்தை ஏண்டி இப்படி அள்ளி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கையை கழுவிட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. ஐயோ இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, முதல் வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ தெரியுதா மீனா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீங்கள் அவதிப்பட வேண்டியது இருக்கா? மீனாவை சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே இழுத்து போட்டு அம்பிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஒருத்தவங்க இல்லாதப்போ தான் அவங்களோட அருமை தெரியும், இருக்கிறப்ப அருமை தெரியாது. இப்போ தெரியுதா உனக்கு மீனாவோட அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து இருந்துக்கிட்டு நல்லா சொல்லுங்கப்பா அம்மா காதில் விழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோமேனு அண்ணாமலை இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, முத்து இது உனக்கும் தான், நீயும் வந்து புரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது. ஒரு நிமிஷம் இல்லைன்னாலும் அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத வந்து அவங்க இல்லாதப்ப தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீயும் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு போய் மீனாவுக்கு நல்ல பேச்சு பேசி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வழியப்பாரு. சும்மா இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத இப்படியேன்னு. ஏதோ அவங்க தங்கச்சிக்கோசரம் அவங்க கல்யாணம் உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நீ அவங்ககிட்ட எதுவும் மறைக்காமல் இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் என்னென்னமோ தப்பெல்லாம் செஞ்ச, அதை வந்து மறைச்சு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன நீ நல்லா நியாயத்தை மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக போய் மீனாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வழியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போயிடுறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.